மீன்கள் உணவுக்காகவும் அலங்காரத்துக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் இந்த இரண்டு நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படாத மீனினம் தொடர்பாக இன்று நாம் ஆராய்கின்றோம். டேங்க் கிளீனர் மீன் தொட்டிகளை சுத்தப்படுத்தும் தன்மையுடையது என்பதால் டேங்க் கிளீனர் எனும் மீனினம் இலங்கையில் அலங்கார மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள அநேக மாணவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மீன் தொட்டிகளில் சேரும் கழிவுகளை உட்கொள்ளும் இந்த மீனினத்தினால் அலங்கார மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பிடத்தக்க வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்றனர். இந்த மீனினம் தொடர்பிலான பிரச்சினைக்கும் இதுவே காரணமாகவும் அமைந்துள்ளது. விஞ்ஞான ரீதியில் நோக்கினால் இது மீனினம் டெலிகாரிடே இனத்தை சேர்ந்தது. இந்த மீனின் உயிரியல் பெயர் டெரிகாப்ளிட்டிஸ் மைக்ரோரெக்டிஸ். இந்த மீனின் பிறப்பிடம் தென் அமெரிக்காவாகும். தென் அமெரிக்காவில் இருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இந்த மீனினம் அலங்கார மீன் வளர்ப்பிற்காக எடுத்து வரப்பட்டுள்ளது. 1980களில் இருந்து அதிகளவில் இந்த மீன் இலங்கைக்கும் கொண்டு வரப்பட்டுள்ளது. டேங்க் கிளீனர் குடிபெயர் மீனினம் என்பதாலேயே அதிக பிரச்சனைகள் உருவெடுத்துள்ளன. அலங்கார மீன் வளர்ப்பை தொழிலாக மேற்கொள்பவர்களின் கவனையினத்தால் டேங்க் கிளீனர் இந்த இயற்கை சூழலை ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது. டேங்க் கிளீனர் எனப்படும் இந்த மீனினம் கழிவுகளை உட்கொண்டு மீன் தொட்டியை சுத்தப்படுத்துவதாக இருந்தால் அது பிரச்சனைக்குரிய உயிரினம் அல்லவென சிலர் வாதங்களை முன்வைக்கலாம். உண்மையிலேயே இந்த மீனினம் உக்கும் தன்மையுடைய காபனை உட்கொள்கிறது. இது உண்மையாகும். எனினும் மீனின் வயது அதிகரிக்கும் போது அதன் உடலமைப்பும் பெருகிக் கொண்டே செல்வதுடன் உணவு பழக்கத்திலும் சிறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன. நாம் வீடுகளில் வைத்திருக்கும் தொட்டிலில் இந்த மீனை வளர்ப்போமேயானால் அதன் உடல் 8 அல்லது 9 சென்டிமீட்டர் வரை விரிவடையும் போது தொட்டிலில் உள்ள ஏனைய மீன்கள் அதன் உடலில் ஒட்டக்கூடும். இதனால் இந்த மீன்கள் காயமடைவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது.